ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தோட லைஃப்லேயும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இதை பற்றி நம்ம யோசிச்சுருப்போம். அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு. சுருக்கமாக சொன்னால் தள்ளி பார்த்த கட்டணம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ நல்லதா இல்லையா? சரியா, அதை பற்றி நம்ம இப்போ சின்னதாக கொஞ்சம் பேசலாமா? இஎம்ஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், ஆனால் அதோடைய ஃபுல் அமௌண்ட் நம்ம அதுக்கு கொடுக்காம மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை கட்டுறோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இஎம்ஐ. உண்மையிலே இது ஒரு வசதி தான், ஆனால் அந்த வசதிக்குள்ளே உள்ள சில சூழ்நிலைகளும் இருக்குது. இப்போ இஎம்ஐ அப்படிங்கிறது எந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதிய மொபைல் ஃபோன், லேப்டாப்பு, வண்டி, இந்த மாதிரி பெரிய செலவுகளுக்கு நம்ம மொத்தமாக பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இஎம்ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிரமம் இல்லாத ஒரு வழி. நம்மளால் எவ்வளோ பே பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே, நம்மளால் எவ்வளோ மந்த்ஸ்க்குள்ளே கட்ட முடியுமோ, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ வருதோ அவ்வளோ அமௌண்ட்டை நம்ம மந்த்லி பே பண்ணிக்கலாம். இதுவே நோ காஸ்ட் இஎம்ஐயாக இருந்தது அப்படின்னா சில சமயங்களில் இது நம்மளுக்கு லாபமாகவும் இருக்கலாம். அண்டு நம்ம இதை தவறாமல் கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இஎம்ஐ அப்படிங்கிறது எப்போ இது நம்மளுக்கு கெட்டதாக இருக்குது, அதாவது ராங் வேல நம்மளுக்கு கொண்டு போகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ காஸ்ட் இல்லாமல் இருக்கிற இஎம்ஐகளுக்கு வட்டி கட்டணமும் நம்மளுக்கு இதுக்கு சேரும். நோ காஸ்ட்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பே பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எதில் விழுகும் அப்படின்னா, நம்ம எந்த பொருளை வாங்குகிறோமோ அதுக்கு மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது விழுகும். அதிகமான இஎம்ஐகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு டெப்ட் ட்ராப்புக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறதுக்கான சாத்தியங்களும் அதிகமாக இருக்குது. நம்ம பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்மளுக்கு பெனாலிட்டி போடுறாங்க. அண்ட் நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது இங்கே இன்க்ரீஸ் ஆகுறதும் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுது. நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்கிறதுக்குள்ளேயே சில பேர் பொருள் விலையை ஏற்கனவே உயர்த்தி செய்திருப்பாங்க. எனவே எப்போவுமே நீங்கள் சரியாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே போகணும். ஸோ கடைசியில் நம்ம கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஎம்ஐ நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முதல்ல முக்கியமாக இருக்குது. ஒரு இஎம்ஐ நம்ம போடும்போது நம்ம நல்லா பிளான் பண்ணிக்கணும். நம்மளுடைய மந்த்லி சேலரி எவ்வளோ, மந்த்லி இன்கம், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் மந்த்லி இன்கம் எவ்வளோ, அதுக்குள்ளே நம்மளுடைய இஎம்ஐ கவர் பண்ண முடியுமா, நம்மளுடைய ஃபினான்ஷியல் டூல் அதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம இஎம்ஐ போடணும். தேவையில்லாத பொருட்களை தேவையில்லாமல் நம்ம வாங்குகிற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இஎம்ஐ அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய இன்கம் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய பட்ஜெட் எவ்வளோ இருக்குது, மந்த்லி நம்ம அந்த இஎம்ஐக்குள்ளே எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது அந்த இஎம்ஐ அப்படிங்கிறதுக்குள்ளே போகணும். ஸோ நீங்கள் இஎம்ஐயில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா திங்க் பிஃபோர் இட். உங்களுடைய இன்கம் இதெல்லாம் வச்சு நீங்கள் பிஃபோராக திங்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐக்குள்ளே போங்க. ஓகேங்களா? ஓகே, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.